நான் உங்கள் சக்திவேல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 சிம்பிளான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட் பூஸ்டர், ஒரு சின்ன ஒரு பயிறுக்குன்னு கூட சொல்லலாம், இல்லை ஒரு ஃப்ளேவர் ட்ரிங்க்னு கூட சொல்லலாம். உங்கள் செடிகளுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வரும்போது நல்ல பூக்கள் பூக்கும், நல்லா காய்கள் காய்க்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து சாதாரணமாக ஒரு தண்ணி ஊற்றுறதுக்கு பதிலாக இதெல்லாம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி நீங்கள் செடிகளுக்கு ஊற்றி பாருங்கள். ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் வரும். இதனால் என்னென்ன பலன்கள்லாம் இருக்கும், அதில் என்னென்ன சத்துக்கள்லாம் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா வெங்காயத்தோல் கரைசல். இந்த வெங்காயத்தோல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீட்டில் வந்து வேஸ்ட்டாக தூக்கி போடுவீங்க, இல்லை கம்போஸ்ட் பின்னில் கூட ஆட் பண்ணுவீங்க. வெங்காயத்தோலை நீங்கள் கம்போஸ்ட் பின்னில் போடுறதுக்கு முன்னாடி வெங்காயத்தோலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. கூடவே வந்து பூண்டு தோல் இருந்துச்சுனாலும் அதையும் எடுத்துக்கோங்க. அதை எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு 1 லிட்டர் இல்லை 2 லிட்டர் தண்ணி ஊற்றி ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாகவே வச்சுருங்க. அந்த வெங்காயத்தோல் அண்ட் பூண்டு தோலில் இருக்கிற சாறு எல்லாமே இறங்கி ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் ஒரு தண்ணி மாதிரி கிடைக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சல்ஃபர் கண்டென்ட் இருக்குது. அந்த சல்ஃபர் கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செடியோட வளர்ச்சிக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இந்த மாதிரி அந்த வெங்காயத்தோலில் இருக்கிற அந்த சத்துக்கள்லாம் கொஞ்சம் தண்ணியில் அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வெங்காயத்தோல் பூண்டு தோல்லாம் வடிகட்டிட்டு ஏன்னா அதை வடிகட்டாமல் அப்படியே போட்டுட்டீங்க அப்படின்னா இப்போ இருக்கிறது மழை காலம், உங்களுக்கு நல்லா அழுகி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்லா வடிகட்டி அதெல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் கம்போஸ்ட் பின்னில் போட்டுருங்க. இந்த தண்ணியை மட்டும் செடிகளுக்கு கொடுத்துட்டு வாங்க. அந்த தண்ணியில் கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் கொடுக்கலாம், இல்லைனா அதை டேரெக்டாகவும் கொடுக்கலாம். இது நீங்கள் டெய்லியும் கொடுக்கலாம். இதனால் எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது. அடுத்ததாக பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பழத்தோல் கரைசல். வாழைப்பழத்தோலில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 வகையான ஒரு பயிருக்கு இல்லை ஃபெர்டிலைசர் மாதிரி நம்ம வந்து பயன்படுத்திக்க முடியும் நம்ம தோட்டத்துக்கு. அதெல்லாம் பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். நம்ம பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா அந்த பனானா ஃபெர்டிலைசர்னு இருக்கும், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதையும் போய் பாருங்கள். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து செடிகளோட வளர்ச்சி ஊக்கியாகவும் பயிர் ஊக்கியாகவும் ரொம்ப செயல்படும். இந்த வாழைப்பழத்தோல் கரைசல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. ஒன்றும் இல்லை, வாழைப்பழத்தை கலெக்ட் பண்ணிக்கோங்க, நல்லா தண்ணியில் போட்டு ஊற வைங்க. நீங்கள் இதை 1 நாள் வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா வந்து ஒரு டப்பாவில் போட்டு ஊற வைக்கலாம். 1-2 வாழைப்பழத்தோல் இருந்தாலும் பரவாயில்ல, அது தண்ணியில் போட்டு நல்லா ஊற வைங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த வாழைப்பழத்தில் இருக்கிற அந்த எசன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு நிறைய பாக்டீரியா அதில் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும், நுண்ணுயிர்கள் நிறையா ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அந்த பாக்டீரியா மண்ணில் போய் சேரும் போது உங்களுக்கு மண்ணில் இருக்கிற சத்துக்கள்லாம் சின்னதாக பிரேக் டவுன் ஆகி அந்த வேர்கள் எடுத்துக்கிற தன்மையாக மாற்றிவிடும் இந்த பாக்டீரியாஸ் எல்லாம். ஸோ அந்த பாக்டீரியாவை பெருக்கிறதுக்கு, நல்ல பாக்டீரியாவை பெருக்கிறதுக்கு இந்த வாழைப்பழ தண்ணி வந்து ஓரளவுக்கு உதவியாக இருக்கும். மூணாவதாக பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் கரைசல். பீட்ரூட் தண்ணி ஒன்றும் இல்லை, பீட்ரூட்டோட தோல் இருக்குல்ல, அதை நல்லா வந்து ஒரு தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கோங்க. நல்லா அதே மாதிரி சேப்பு கலரில் வரும். என்னடா இது எல்லாத்துலேயும் தண்ணி போட்டு ஊற வச்சு தண்ணியை கொடுக்கணுமே அப்படின்னு நினைக்காதீங்க. இது ஒன்றுத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சத்து இருக்குது. அது கொஞ்சம் சத்து தான். இதனால நீங்கள் வந்து இப்போ இந்த தண்ணியெலாம் நீங்கள் கொடுக்குறதுனால இன்றைக்கி நான் கொடுத்துட்டேன், இன்னும் ஒரு 4 நாள் இல்லை நாளைக்கே எனக்கு வந்து 2 கிலோ அறுவடை வந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரவே வராது. இது நீங்கள் டெய்லி கொஞ்சமாக கொடுத்துட்டு வர செடிகளோட வளர்ச்சி ஓரளவுக்கு நல்லா வரதை பார்க்கலாம். சாதாரணமாக ஒரு தண்ணி ஊற்றுறதுக்கு இந்த தண்ணி ஊற்றி பாருங்க, அதுதான் விஷயங்க. ஸோ இந்த பீட்ரூட் தண்ணியை நீங்கள் கொடுத்து பாருங்க. ஸோ இந்த சத்துக்கள்லாம் வந்து செடிகளுக்கு போய் டைரெக்டாக சீக்கிரமாக சேரும். அதனால உங்களுக்கு ஓரளவுக்கு பலனும் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த சின்ன விஷயங்கள்லாம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செடிகள் ஓரளவுக்கு நல்லா வரும். இந்த மழை காலங்களில் இந்த சீசனுக்கு ஓரளவுக்கு நல்லாவே செடி வரும். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ரிசல்ட் வருது அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம ஃபேஸ்புக் பேஜில், இன்ஸ்டாகிராம் பேஜில், ட்விட்டரில் கூட சொல்லுங்கள். அண்ட் நான் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from your Sakthivel. Have a happy gardening day. Bye bye.